கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். நேரம் அதிகமாக கடந்து போனதுனால ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க போகிறதில்ல. எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதியிலிருந்து தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 23ஆம் சங்கீதம் 23. இப்போ இங்கே சொன்னாக்கா எல்லாருமே சொல்லிடுவாங்க, பிரதர் முதல்ல சொன்ன மாதிரி நேரம் இல்லாதனால நம்ம இந்த பகுதியை வாசிக்க வேண்டாம்னு சொல்லி தியான செய்தியில் எடுத்தார். அது மாதிரி இந்த சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால் நான் நேரடியாக அந்த வசன பகுதியினுடைய போதனைக்குள்ளாக நான் போகலான்னு நான் விரும்புகிறேன். இந்த சங்கீதம் எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு சங்கீதம். இது சில நேரத்தில் இதில் பேசினாக்க 23ஆம் சங்கீதமா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை. ஏன்னா அது அவ்வளோ தூரம் பிரபலமான ஒரு அறியப்பட்ட சங்கீதமாக இருக்குது. மாத்திரமல்ல, இந்த சங்கீதத்தை குறித்து நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனையோ சங்கீதங்கள் இருந்தாலும் இந்த சங்கீதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட பாடல்கள் ஏராளம் இருக்குது. தாவீது ஒரு சங்கீதம் எழுதினார், அதை வச்சு எத்தனையோ பாடல்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க பல மொழிகளிலும். அப்படி ஒரு பிரபலமான ஒரு சங்கீதமாக இது இருக்கிறது. இந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தரை மெய்ப்பராக சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமத்தில் நான் பார்க்கும் பொழுது கர்த்தரை மெய்ப்பராகவும் அவருடைய ஜனங்களை அவருடைய மந்தையின் ஆடுகளாகவும் சொல்லியிருக்கிற ஏராளமான வேத பகுதியில் இருக்கிறது. ஒரு சில வேத பகுதியிலே நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 28:9, 74:1, 77:20, 78:52, 79:13, 80:1, 95:7, 100:3, ஏசாயா 40:11, எரேமியா 23:3, எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம், ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், மீகா 5:4, 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சகரியா 9:16, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 13:20, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25. இப்போ இத்தனை வசனங்களையும் நான் வேகமாக சொல்லிட்டு போனதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், இவ்வளவு வேத பகுதியிலும் கர்த்தரை மேய்ப்பராகவும் அவருடைய ஜனங்களை மந்தையின் ஆடுகளாகவும் சொல்லியிருக்கிறத நாம் பார்க்கணும். பழைய புதிய ஏற்பாடுகளில் இதை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வளவு தூரம் இந்த சங்கீதமானது கர்த்தரையும் தாவீது அவ்விதமாகத்தான் பாடியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தில் தாவீதும் அந்த விதமாகவே கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. குறிப்பாக சபையில் விசுவாசிகளாக இல்லாத பொது மக்கள் மத்தியிலும் கூட, அதாவது அவிசுவாசிகள் மத்தியிலும் கூட இந்த சங்கீதம் தெரியும். எப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் நிறைய பேர்கிட்ட நீங்கள் சுவிசேஷம் சொல்ல போகும்போது நீங்கள் கேட்டிருக்கலாம், நான் கூட கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன், அங்கே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை கிறிஸ்தவ ஸ்தாபனங்களில் கிறிஸ்தவ பள்ளிகளில் படித்த அநேகர் கூட இந்த சங்கீதங்களை அறிந்திருப்பார்கள். இந்த சங்கீதத்தை அறிந்திருந்தும் தன்னுடைய 63வது வயது வரையிலும் கர்த்தரை அறியாமல் இருந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் இதை சொல்லி எழுதுகிறார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறாருன்னு 6 வயசில் விதைச்சது 60வது வயதில் என் வாழ்க்கையில் நான் என் கலனியில் அது பயிராக முளைச்சதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறார் பால்ராம் கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஐயா. அப்போ அந்த அளவுக்கு இந்த சங்கீதம் கர்த்தரை அறியாதவர்கள் மத்தியிலும் கூட அறியப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்திலிருந்து பேசுவதற்கு என்னை தூண்டிய ஒரு காரணம், தூண்டப்பட்ட ஒரு சிந்தனை என்னன்னு சொன்னாக்க, இந்த சங்கீதம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்திருந்தாலும் கூட இது எல்லாரும் உரிமை பாராட்ட முடியாத சங்கீதம். என்னங்க இவ்வளோ நேரம் இவ்வளோ சிறப்பாக சொன்னீங்க, கடைசியில் இப்படி சொல்லிட்டீங்களேன்னு நினைக்காதீங்க. இந்த சங்கீதத்தை அவ்வளோ லேசில் எல்லாரும் உரிமை பாராட்டிட முடியாதுங்க. இது எல்லாருக்கும் எளிதாக சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம், மனப்பாடமாக சொல்ல முடியும். ஆனால் எல்லாரும் உரிமை பாராட்ட முடியாது. ஏன்னு சொன்னால், இந்த சங்கீதமானது அதற்கு ஒரு காரணத்தை முன்வைக்கிறது. என்னன்னு சொன்னாக்க, அது ஒரு தனிப்பட்ட உறவிலே அது தொடங்குகிறது. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார்னு மட்டும் சொல்லலை. தாவீது என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அவன் தன்னை ஒரு ஆடாக பாவிக்கின்ற நேரத்தில் கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருக்கிற அனுபவத்தை அவன் சொல்கிறார். அதாவது இது ஒரு உறவிலே தொடங்குகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் மத்தியில் பேசும்பொழுதும் மற்ற மக்கள் மத்தியில் பேசும்பொழுதும் சொல்கிறாரு, நீங்கள் என் ஆடுகளுக்காக நான் என் ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அப்படி சொல்லும் பொழுது
அவரை அங்கீகரியாத விசுவாசியாத மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடினாலே நீங்கள் என்ன சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை, என்னுடைய உபதேசத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லைன்னு சொல்றார். அப்போ கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிராதவர்கள் இருக்கிறார்கள், கர்த்தரை மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டிராதவர்கள் இருக்கிறார்கள், கர்த்தரை தங்கள் மேய்ப்பராக கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உண்மையுள்ள ஆடுகளுக்கு மாத்திரமே இது பொருந்தும். யாருக்கெல்லாம் இந்த சங்கீதம் தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் இந்த சங்கீதத்தை அப்படி சொல்லிட முடியாது. சொல்லிட்டு வாயில் சொல்லிட்டு வேணால் போயிடலாம். ஆனால் அனுபவ ரீதியாக கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டுமானால் நாம் அவருடைய ஆடுகளாக இருக்க வேண்டும். இது எப்போ என்னுடைய சிந்தனையில் வந்தது, இந்த இன்னைக்கு கொடுக்குற இந்த செய்தி என்னுடைய மனதில் வந்ததுக்கு தோன்றியதுக்கு காரணம், எங்களுடைய குடும்ப ஜபத்தில் வழக்கமாக நாங்கள் குடும்ப ஜபம் செய்கிற நேரத்தில் என்னுடைய பையன் ஜபம் பண்ணான். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஜபம் பழக்கமானது தானே, நம்மளுடைய வழக்கப்படி அவனும் ஜபம் பண்ணான். அப்போ நான் ஜபம் முடிஞ்ச உடனே கேட்டேன், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவின்னு சொல்லி ஜபம் பண்ணுறியே, அவர் உனக்கு பிதாவாக இருக்கிறாரான்னு கேட்டேன். அவர் உனக்கு பிதாவாக இல்லாமல் வழக்கத்தின்படி பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவின்னு சொல்லி ஜபம் பண்ணுறது பிதாவையும் குமாரனுமான பிள்ளைங்கிற உறவு ஆகிறார். அப்போ நீ அவரை பிதான்னு கூப்பிடணும்னு சொன்னால் முதல்ல அவருக்கு நீ பிள்ளையாக மாறணும். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டதுனால யாரும் கிறிஸ்தவர்களாக மாறிவிட முடியாது. கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்துட்டதுனால யாரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட முடியாது. அதான் சொல்லுவாங்க, தேவனுக்கு பிள்ளைகள் உண்டு, பேர பிள்ளைகள் இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவர்கள் இரத்தத்தினாலாவது பிறவாதவர்கள் அப்படின்னு சொன்ன இரத்த சம்பந்தமான உறவிலே அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளாக முடியாது. எங்கள் அம்மா பெற்றோர், எங்கள் அம்மா விசுவாசி, எங்கள் அப்பா விசுவாசி, நானும் விசுவாசி அப்படி சொல்லிட முடியாது. எங்கள் அம்மா தேவனுடைய பிள்ளை, எங்கள் அப்பா தேவனுடைய பிள்ளை, நானும் தேவனுடைய பிள்ளை. எங்கள் அம்மா அப்பாவும் விசுவாசிகள் தானே, எங்கள் அம்மா அப்பா தேவனுடைய பிள்ளைகள் தானே, அப்போ அவர்களுக்கு பிறந்த நானும் தேவனுடைய பிள்ளை தானே, அப்படி சொல்ல முடியாது. இன்றைக்கி நிறைய பாரம்பரிய கிறிஸ்தவ சபைகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அல்லது பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருடைய மூதாதையருடைய வழியில் வந்ததுனால தங்களை பார்ன் கிறிஸ்டியன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த வழக்கம் உலகத்தில் கூட அறியப்பட்டிருக்கிறது இல்லையா, வி ஆர் பார்ன் கிறிஸ்டியன் சொல்லிக்கிறாங்க. நம்மளை பார்த்து கேட்பாங்க, நீங்கள் பார்ன் கிறிஸ்டியன்ஸா இல்லை கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ பிறவிலேயே நம்ம கிறிஸ்தவர்களாக பிறந்தவர்களாக சிலர் எண்ணிக்கொள்ளுகிறார்கள். அப்படி உலகம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது தவறாக. உண்மையில் யாரும் கிறிஸ்தவராக பிறக்க முடியாது. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உள்ளத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் ஒழிய அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாது. அப்படிப்பட்ட அனுபவத்தில் வந்தவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நான் ஒரு காலத்தில் மேய்ப்பன் இல்லாத ஆட்டை போல இருந்தேன், என் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை. மேய்ப்பன் இல்லாத சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ அப்போ நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல அவனவன் தன் வழியே போன போது 53ஆம் அதிகாரத்தில் ஏசாயா சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல அவனவன் தன் வழியே போனோம். எபேசியர்களே பவுலுடைய வார்த்தையில் சொல்லணும்னா மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ மனசும் மாம்சமும் விரும்பி நம்முடைய சுய ஜென்ம சுபாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே கூட மனம் திரும்பாத அனுபவத்திலும் கூட ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டதுனால கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார் என்றோ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொன்னதுனாலையோ அவர் பிதாவாகிற முடியாது, மேய்ப்பராகிற முடியாது, நாம் அவருடைய ஆடுகளாகிற முடியாது. இது ஒரு தனிப்பட்ட உறவின் அனுபவம். இந்த சங்கீதம் ஒரு உறவிலை தொடங்கக்கூடிய சங்கீதமாக இருக்கிறது. இது ஒரு உறவிலை தொடங்கி அனுதின அனுபவத்தில் தொடர்கிறதாக இருக்கிறது. இது உறவில் தொடங்கிறது மட்டுமல்ல, அனுதின அனுபவமாகவும் இருக்கிறது. அப்போ இந்த சங்கீதமானது ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார்னு சொல்லும்போது கர்த்தர் எங்கள் மேய்ப்பர்னு சொல்ல, இஸ்ரவேலின் மேய்ப்பராக தான் அவர் இருக்கிறார். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை மாட்டு மந்தையை போல நடத்துகிறவரே என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேய்ப்பராக இருந்தது உண்மைதான். ஆனாலும் தனிப்பட்ட நிலைமையிலே ஒவ்வொருவருக்கும் அவர் மேய்ப்பராக இருக்கிறார்.
நம்ம எல்லாருக்கும் அவர் மேய்ப்பராக இருக்கிறார். பொதுவாக ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் மேய்ப்பராக இருக்கிறார் என்பது உண்மை. ஆகிலும் அவரை தனிப்பட்ட நிலைமையில அனுபவிப்பது என்பது அவரவருடைய தனிப்பட்ட உறவின் அனுபவமாக இருக்கிறது. ஆகவே உறவிலே தொடங்குகிறது, அனுதின அனுபவத்திலே தொடர்கிறதாக இருக்கிறது. இந்த சங்கீதத்திலே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது தனிப்பட்ட உறவின் அனுபவத்தை இது காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் மேய்ப்பராக, நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், பெரிய மேய்ப்பராக இருக்கிறார், பிரதான மேய்ப்பராக இருக்கிறார் என்று அவருடைய மேய்ப்பரை பல நிலைமைகளில் பல கோணங்களிலும் இந்த வேதம் காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார் என்றாலும் கூட அவர் ரட்சிப்பின் அனுபவம் எல்லாருக்கும் தனிப்பட்டதானதாக இருக்கிறது. கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார் என்பது உண்மை. ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் தனிப்பட்டதாக இருக்கிறது. தனிப்பட்ட நிலைமையில் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியாது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராக அவர் என்ன செய்தார்? நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்த நல்மேய்ப்பர் தன்னுடைய மரணத்திலே தேவனுடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். தெய்வீக அன்பு அதிலே தான் வெளிப்பட்டது. இந்த உலகம் கடவுள் அன்புள்ளவராக இருக்கிறார் என்று எல்லா மதங்கள் கற்பித்தாலும், நீங்கள் சுவிசேஷத்தை சொல்வதற்கான ஒரு குறிப்பை சொல்லுகிறேன். உலகம் எல்லா மதங்களிலும் கடவுள் அன்பாக இருக்கிறார், காட் இஸ் லவ் என்று சொன்னாலும் அதை விளங்க பண்ணுகிற ஒரே தேவன் நம்முடைய தெய்வம் மட்டும்தான். வேற எந்த தெய்வமும் கிடையாது. அதை சொல்லக்கூடிய ஒரே புத்தகம் பைபிள் மட்டும்தான். எவ்விதமாக தேவன் அன்பாக இருக்கிறாருங்கிறது விளங்க பண்ணுகிறீர்கள். தேவன் அன்பாக இருக்கிறார் என்று எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள்? கடவுள் அன்பாக இருக்கிறார் என்பதை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள்? கேளுங்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் தம்முடைய குமாரனை கிருபாதார பலியாக இவ்வுலகத்தில் அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது, அல்லாமல் அன்பு உண்டாகவில்லை. அன்பு வேறு எந்த விதத்திலும் உண்டாகவில்லை, அன்பு வேறு எந்த விதத்திலும் வெளிப்படவில்லை. ஆகவே நாம் மாத்திரமே சொல்ல முடியும், தெய்வத்தினுடைய அன்பு கல்வாரி சிலுவையிலே அனைவருக்காகவும் வெளிப்படுத்தப்பட்டது, அதை விளங்கவும் பண்ணினார். அது எப்படி விளங்க பண்ணியிருக்கிறாருங்க? அதை விளக்கப்படுத்தி இருக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை பாவிகளாய் இருக்கும் பொழுது தேவனுடைய அன்பினாலே நம்மை தம்முடைய மரணத்தினாலே தேவனுடைய அன்பை விளங்க பண்ணினார். அவர் மரித்ததிலே தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது போல அவர் மரணத்தோடு முடிந்து விடவில்லை. அவர் மரணத்திலிருந்து எழுந்தவராக இருக்கிறார். அவர் பெரிய மேய்ப்பராக இருக்கிறார். மரித்தோரிலிருந்து எழுந்த பெரிய மேய்ப்பராக இருக்கிறார். ஆகவே அந்த பெரிய மேய்ப்பர் தம்முடைய மரணத்திலிருந்து தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணியிருக்கிறார். மரணத்தை ஜெயித்தெழுந்தவர். இன்றைக்கு காலையில் நாம் ஆராதனையில் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். மரணத்தை கூரொடித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை செயலற்றதாக்கினவர். அருமையான ஒரு வார்த்தை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியில் சொல்லும் பொழுது இந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து முறியடித்தார் என்று சொல்லும் பொழுது மரணத்தை பரிகரித்து என்று ஒரு 2 தீமோத்தேயு 1:10 வாசிக்கிறோம். அந்த இடத்துல எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இன்ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறார். அந்த மரணத்தை செயலற்றதாக்கி இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில மட்டும் மரணம் செயலற்றதாக இருக்கிறது. மற்றவர்களுடைய வாழ்க்கையில மரணம் செயல்படுகிறது. மரணம் பாதாளத்துக்கு நேராக, அக்கினிக்கு கடலுக்கு நேராக கொண்டு போகிறது. விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் மரணம் வருகிறது. ஆனால் அந்த மரணத்தின் மூலமாக விசுவாசி எங்கே போகிறான்? மகிமைக்குள் போகிறான். மரணம் அவருடைய வாழ்க்கையில அழிவை கொண்டு வர முடியாது. அது மரணம் அவருடைய வாழ்க்கையில செயலற்றதாக்கப்பட்டிருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நம்முடைய ஃபோன்லாம் சிம் இருக்குது. அந்த சிம்மு ரீசார்ஜ் பண்ணலைன்னாவோ அல்லது காலாவதி ஆகி போயிட்டாலோ அது என்ன ஆயிரும்? செயலற்றதாயிரும். சிம்மு உள்ளதான் இருக்குது, அதனால ஒரு பயனும் இல்லை. அது மாதிரி தான் மரணத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் மரணம் வரும். ஆனால் அந்த மரணம் செயலற்றதாக இருக்கிறது. அந்த மரணம் தன் செயலை நம்மிலே செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் மரணத்திலிருந்து எழுந்தார். மறுபடியும் அவர் வரவும் போகிறார். அவர் பிரதான மேய்ப்பராக அவர் வரப்போகிறார். இனி வரும்போது பிரதான மேய்ப்பராக வரும்பொழுது அவர் எப்படி வருவார்? தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராக வருவார். அப்ப தேவனுடைய அன்பு, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை. நல்ல மேய்ப்பராக தேவனுடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். பெரிய மேய்ப்பராக தேவனுடைய வல்லமையை அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாக இருக்கிறார். மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவர் ஒருத்தர் தான் மரணத்தில் இருந்து எழுந்த முதற் பேருமானவர். அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்?
மரித்தவர்கள் எல்லாரும் எழுந்த வண்ணமாக அவர் எழுந்திருக்கவில்லை. மற்றவர்கள் எல்லாரும் பழைய புதிய ஏற்பாடுகளில் மரித்தவர்கள் எழுந்தார்கள், எழுப்பப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் மரித்தார்கள். அவர்கள் எழுப்பப்பட்டது இதே சரீரத்திலே, இதே பசி, தாகம், களைப்பு, மரணம் எல்லாம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அவர் எழுந்தது மரணத்தை ஜெயித்தெழுந்தார். மரணத்தில் இருந்து அவர் வெளிப்பட்டார். அதை சொல்லும் பொழுது மரணத்துக்குள்ளிருந்து அவர் வெளிவந்தார்னு சொல்றாரு. மரணத்தின் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அவர் வெளிவந்தார். அவர் இனி மரணத்துக்குட்பட முடியாது. மரணத்துக்குட்பட முடியாதபடிக்கு அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இனியும் அவர் வெளிப்படும் போது அவர் மகிமை பொருந்தின பிரதான மேய்ப்பராக அவர் வரப்போகிறார். இந்த நல்மேய்ப்பராகிய கிறிஸ்துவை அநேகர் என்ன செய்கிறார்னா, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு ஆண்டவர், இயேசு நல்ல போதகர், இயேசு நல்ல மத போதகர், இயேசு சரியான பெரிய சமூக சீர்திருத்தவாதி, அந்த நாட்களில் இருந்த சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தவர் என்றெல்லாம் பலரும் பலவிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மகான்களில் ஒருவராக பார்க்கிறார்கள். ஆனால் இந்த உலகம் பலவாறு அவரை சொன்னாலும் இயேசுவை இரட்சகராக, ஆண்டவராக, தெய்வமாக அங்கீகரியாமல் இதெல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நான் எல்லா சாமியும் கும்பிடும்போது இயேசுவையும் கும்பிடுவேன்பாங்க நிறைய பேர். அதல்ல, இயேசு கிறிஸ்து மட்டுமே மெய்யான தெய்வமும் இரட்சகருமாக இருக்கிறார் என்பதை முதலாவது ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில் மட்டுமே கிறிஸ்து நல்மேய்ப்பராக இருக்கிறார். இந்த நல்மேய்ப்பராகிய கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறார். அனுதின அனுபவத்தை இந்த 6 வசனங்களில் சுருக்கமாக சொல்லுகிறேன். 1, முதலாவது வசனம், குறைவுகளின் நடுவில் திருப்தியுள்ள வாழ்க்கை. குறைவுகளின் நடுவில் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையில்லையா? தாழ்ச்சினா என்னது? குறைவு. குறைவு இல்லையா? இதை எழுதினவருடைய வாழ்க்கையில் கேட்குறேன். தாவீது இதை எழுதுறது போது எங்கே திரும்ப இருந்தார்? யூதாவின் பாரான் வனாந்தரத்தில் இருந்தார். யூதாவின் அனுபவங்கள், யூதாவின் வனாந்தர அனுபவங்கள். நீங்கள் வேதாகமத்தில் இருக்கிற 7 வனாந்தரங்களை எடுத்து படித்து பாருங்கள். வனாந்தர அனுபவங்கள், வனாந்தர யாத்திரையில்னு பாட்டு பாடுறோம்ல, வனாந்தர அனுபவங்களை எடுத்து படித்து பாருங்கள். யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் தாவீது எழுதின சங்கீதம் 63ஆம் சங்கீதம், பாரான் வனாந்தரத்தில் இருக்கும்பொழுது எழுதினது 23ஆம் சங்கீதம். இப்படிப்பட்ட சங்கீதங்கள் எடுத்து பாருங்கள். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தின் பின்னணியில் பார்க்கும்னா 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே தானும் தன்னோடு இருந்தவர்களுக்கும் அவர்களுடைய மனைவி பிள்ளைகளுக்குமாக 600 பேருக்கும் பசியினாலே சாப்பாடு கூட இல்லாமல் அலைஞ்சு திரிஞ்ச நேரம். நாபால் இடத்துல போய் சாப்பாடு வாங்கிட்டு வரும்படி கேட்டபோது நாபால் அவங்களுக்கு பிரதி உபகாரமாக உணவு தராமல் பசியிலும் பட்டினியிலும் இருந்த அனுபவங்கள் உண்டு. ஆனால் குறைவுகளின் நடுவிலும் தாவீது பாடுகிறார், திருப்தியுள்ள வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கலாம், ஆனால் திருப்தி இருக்கிறதா? குறைவுகளின் நடுவிலே திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். குறைவுகளின் நடுவிலே பவுலை போல சொல்ல வேண்டும், பட்டினியாயிருக்கவும் திருப்தியாயிருக்கவும் திருப்தியாயிருக்கவும் பசியாயிருக்கவும் கற்றுக்கொண்டேன், எந்த நிலைமையிலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். திருப்தியுள்ள வாழ்க்கை முதலாவது நமக்கு தேவையாக இருக்கிறது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். ஒரு விசுவாசிகளுக்கு போதும் என்கிற மனசு இல்லைன்னு சொன்னால் தா 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 என்கிற மலட்டு கர்ப்பத்துக்கு ஒப்பானது. திருப்தி அடையாத 3 உண்டுன்னு சொல்லி பிரசங்கி எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு இருந்தும் திருப்தி இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆனால் குறைவுகளின் நடுவிலும் தாவீது திருப்தியோடு சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், ஆகவே எனக்கு இது குறைவுகள் ஒன்றுமில்லை. கர்த்தரை ஏற்றுக்கொண்டாக்க குறைவே இருக்காதுன்னு இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சுவிசேஷம் இல்லை. இயேசு வந்துட்டா உங்கள் வாழ்க்கையில் கடன் தொல்லை, கஷ்டங்கள் எல்லாம் போயிடும். அப்படிப்பட்ட பொய்யான வாக்குறுதியில் வேதம் கொடுக்கவே இல்லை. கண்ணீர்கள் போய்விடும் சொல்ல, கண்ணீர்களை துடைப்பார், அந்த நாள் வரும், அது வரைக்கும் கண்ணீர் சிந்தணும். என் கண்ணீரை உங்களுடைய துருத்தியில் சிந்த வேண்டிய நேரம், கண்ணீர் சிந்த வேண்டிய நேரம் இது. துக்கப்படாமல் சந்தோஷப்பட முடியாது, பாடுகளை அனுபவிக்காமல் மகிமையில் பிரவேசிக்க முடியாது. அவரோடு கூட பாடுகளை அனுபவித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இது பாடு அனுபவிக்க வேண்டிய நேரம். ஆகவே இந்த துக்கத்தின் நடுவிலும் துயரத்தின் நடுவிலும் நாம் திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிறார். புல்லும் தண்ணீரும் கிடைக்கிறது. ஒரு ஆட்டுக்கு புல்லும் தண்ணீரும் தாங்க தேவை. 2 வேற என்ன தேவை? தண்ணீரும் புல்லும் இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த ஆடு எப்படி இருக்கும்? திருப்தியாக இருக்கும். அந்த வசனம் எப்படி சொல்லுகிறதுன்னு சொன்னார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அமர பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால், புல்லுள்ள இடங்களில் ஆடுகள் படுத்திருக்கும் பாருங்கள்.
புல் மேய்ச்சல் உள்ள இடங்களில் ஆடுகள் படுத்திருக்கும். அதாவது புல் மேய்ந்த பிறகு அது அமைதியாக போய் படுத்திருக்கும், அசை போட்டு கொண்டிருக்கும். அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும் அது மகிழ்ச்சியோடு இருக்கிறது, திருப்தியோடு இருக்கிறது. திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இருக்கும், திருப்தி இல்லாத வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, கேட்டதே அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுடைய ஆத்துமாக்களிலோ அதே வசனத்தை அதே காரியத்தை இன்னொரு சங்கீதத்தில் சொல்லும்போது அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். காடைகளை கேட்டார்கள், திருப்தியாய் சாப்பிட்டார்கள். ஆனால் சாப்பிட்டது திருப்தியாக சாப்பிட்டாங்க, வயிறு நிறைய. ஆனால் ஆத்துமாக்களிலே திருப்தி இல்லை. இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு? எல்லாம் இருக்குது, எல்லாம் கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார், ஆனாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். சங்கீதம் 63:5 சொல்றாரு, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாக இருக்கும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆனந்த களிப்பு. இந்த சங்கீதம் 63ஆம் சங்கீதம் யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். யூதாவின் வனாந்திர அனுபவத்தை படிக்கணும்னா பின்னாடி போய் பாருங்க, வரலாறுல எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளவு பயந்து பயந்து வாழ்ந்த வாழ்க்கை, எவ்வளோ மரணம் தொடர்ந்து மரணத்துக்கு பயந்து பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கான். மரணம் அவனை துரத்தி கொண்டிருக்கிறது, சத்துரு அவனை துரத்தி கொண்டிருக்கிறான், குகைகளிலும் கண்மலைகளிலும் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. ஆனால் அவர் பாடுகிறார், மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறோம்? ரோமர் எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் தண்ணீரை குறித்து சொல்லும் பொழுது அது ஜீவ தண்ணீராக பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறது. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார்ன்னு சொல்றேன். ஜீவ தண்ணீர், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது. அப்போ திருப்தியும் மகிழ்ச்சியுமான அந்த அனுபவத்தில், மகிழ்ச்சி நிறைந்த அனுபவம், அந்த சந்தோஷம் நிறைந்த அனுபவம், வேத வசனத்திலும் பரிசுத்த ஆவியானவர்களும் இருக்கக்கூடிய சந்தோஷமும் கலிகூறுதலும் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் இருக்கிறதா? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார்னு சொல்லிட்டா மட்டும் இல்லை, குறைவுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் இவைகளின் நடுவில் தேவனுடைய வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் தரக்கூடிய அந்த திருப்தியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்பட வேண்டும். அடுத்ததாக 3வது வசனம், சோர்வுறும் நேரத்திலே தேறுதல். விசுவாசிகள் சோர்ந்து போகக்கூடிய நேரங்கள் வரும். ஆனால் அந்த சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவம் அளிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சோர்ந்து போகக்கூடிய நேரத்திலே அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நம்மை தேற்றுகிற கர்த்தருக்குள்ளாக நம்மை தேற்றிக் கொள்ளக்கூடிய அனுபவம் உண்டா? துக்கங்கள் வரும், துயரங்கள் வரும், சோர்ந்து கூடிய நேரங்கள் வரும். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக்கும். கர்த்தருக்குள் மாத்திரம் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய மற்றபடி வேறு எங்கும் அடைக்கலம் தேட முடியாத உறவுகளுக்குள்ளாக, கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, பிள்ளைகள் பெற்றோருக்கோ, யாருக்கும் செய்ய முடியாத, உதவி செய்ய முடியாத தேவனாகிய கர்த்தருக்குள் மாத்திரம் நம்மை தேற்றிக்கொள்ளக்கூடிய அனுபவங்கள் உண்டு. நான் அதை குறித்து சொல்லும்போது எப்படி தெரியுமா சொல்லுவேன்? நடுக்கடலின் அனுபவம்னு சொல்லுவேன். பலமுறை அனுபவித்ததிலிருந்து நான் அந்த வார்த்தையை கற்றுக்கொண்டேன். நடுக்கடலின் அனுபவம் என்ன தெரியுமா? கரையில் இருக்கிறவங்க கூப்பிட்டால் உதவி செய்ய முடியாது. நடுக்கடலில் அகப்பட்டிருக்கிறோம், யார் உதவி செய்ய முடியும்? அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி மாத்திரம்தான் கூப்பிட முடியும், கர்த்தரை மாத்திரம்தான் சார்ந்து கொள்ள முடியும். நமக்கு நாமே உதவி செய்து கொள்ள முடியாது. எந்த விதமான ஆறுதலும் தேர்தலும் இல்லாத நிலைமையிலே தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். அப்படிலாம் கைவிடப்படக்கூடிய நேரங்கள் வரும். நம்முடைய ஆத்மாவின் நிலைமையை, நம்முடைய சரீரத்தின் நிலைமைக்கு உதவி செய்வதற்கு யாராலும் முடியாமல் கர்த்தரால் மாத்திரம் நாம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டிய அனுபவத்தை கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அது எதுக்குன்னு சொன்னால், கர்த்தரை அதிகமாக நம்ம நெருங்கி அனுபவிக்க, ருசிக்க, அவரை அனுபவத்தில் தான் அவரை ருசிக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு சொன்னால் சும்மா ருசிக்க முடியாது, அனுபவம் வந்தால் தான் ருசிக்க முடியும். கசப்பின் அனுபவமோ இனிமையின் அனுபவமோ அது ருசிச்சா தான் தெரியும். பாகக்காயானாலும் தேனானாலும் ருசிச்சா தான் தெரியும். அந்த ருசியுள்ள அனுபவத்தை நமக்கு அவர் தருகிறார். அவர் மரணத்தை ருசி பார்த்தாருங்கிறார்ல, அந்த ருசி பார்க்கிறது என்னது? அனுபவித்தது. ஆகவே நாம் அவரை அனுபவிக்காமல் நாம் அவருடைய ருசி அறிய முடியாது. சோர்வுறும் நேரத்தில் அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அடுத்தது, வலதிடதுபுறம் சாயாத அனுபவம். எந்த கஷ்டத்தின் நேரத்திலும் கூட வசனத்தை விட்டு விலகி போகாத வாழ்க்கை. சூழ்நிலைகள் மாறுது, சபையில் நிலைமை மாறுது,
அல்லது உறவுகளின் நிலைமை மாறுது, இதையும் காரணங்கள் சொல்லலாம். கர்த்தருடைய வழியை விட்டு விலகி நாம் போகிறதுக்கு ஏதேதோ காரணங்களை சொல்லிட்டு போயிட முடியாது. வலது இடதுபுறம் சாயாத ஒரு வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை. அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நாம் நீதி தவறாதவர்களாக நாம் வாழ்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில்? நீங்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் பொழுது வழி இதுவே என்று சொல்லத்தக்கதாக பின்னாக இருந்து கேட்கும் சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் இருக்க வேண்டும். அடுத்ததாக 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் எங்கே நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் தேவன் எங்களை மறந்தாரோ, எங்களை கைவிட்டு விட்டாரோ என்று 73ஆம் சங்கீதத்தில் ஆசா புலம்புவது போல தேவனுடைய கிருபை அற்று போயிற்றோ என்று அங்கலாய்க்கக்கூடிய அனுபவங்கள் வரும். ஆனால் அந்த நேரத்திலையும் கூட தேவனுடைய வாக்கு தத்தங்களில் சார்ந்து கொண்டு ஜீவிக்கிற பழக்கம் வேண்டும். அந்த அனுபவங்கள் உண்டா? ஒருவேளை இன்னும் முதிர்ந்த கிறிஸ்தவர்களாக, இளம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை அது இல்லாமல் இருக்கலாம். வளர்கிற நேரங்களில் நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். கர்த்தரின் வாக்கு தத்தங்களில் சார்ந்து ஜீவிக்கிற அனுபவம் தேவை. உங்களுடைய வாக்குகள் என்னை தேற்றுகிறது. பாடல் பாடுறோம் இல்லையா? தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை, ஆற்றிடுதேவும் தன் சமூகமே. தேவ சமூகத்திலும் தேவனுடைய வாக்கு தத்தங்களிலும் நாம் ஆறுதலும் தேர்தலும் அடையக்கூடிய அனுபவங்கள் உண்டா? இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் என்னை இதை சொல்ல முடியாது. அந்த சங்கீதத்தினுடைய ஏனைய எல்லா வசனங்கள்னு பாருங்க, அவர் என்னை இது தனிப்பட்ட அனுபவம். எல்லாம் சபையாக நம்ம சேர்ந்து வரலாம், சேர்ந்து ஆராதிக்கலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாம் சேர்ந்து ஊழியம் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கும் கர்த்தருக்குமான தனிப்பட்ட அனுபவமாக இருக்கிறது. குடும்பமாக கூட நம்ம எல்லாருமா சேர்ந்து அதை பகிர்ந்து கொள்ள முடியாது. கணவனுடைய அனுபவத்தில் மனைவி பங்கடைய முடியாது, மனைவியினுடைய அனுபவத்தில் கணவன் பங்கடைய முடியாது. இது தனிப்பட்ட அனுபவம். உண்மைங்கிறத ஒரு சிலருக்கு ஒப்புக்கொள்வீங்க, தெரியும். அடுத்ததாக 5வது வசனம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது. நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது, நிரம்பி வழிகிறது, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் அனுபவங்களாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் நம்மை தொடர்கிறதா அல்லது ஆசீர்வாதங்களை தேடி நாம் அலைகிறோமா? இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதம்னு தேடி போயிட்டு இருக்காங்க. நாம் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக திருப்தியுள்ள நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் ஆசீர்வாதத்தை தேடி தனியாக போக வேண்டியதில்லை. ஆசீர்வாதம்னு இன்றைக்கி எத்தனையோ மக்கள் ஏதோ ஒரு தனியான ஒரு நிலைமையை தேடி போயிட்டுருக்காங்க. என்ன ஆசீர்வாதம்னு தெரியல, அவங்க சரியான ஆசீர்வாதத்தை கண்டடையில்லை. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையின் நெடுகிலும் தொடர்ந்து வரக்கூடியதாக, கிருபையும் நன்மையும் என்னை தொடரும். கடைசியாக பரலோக வாஞ்சை. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இங்கே என்னதான் பூமியில் வாழ்ந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் நித்திய காலமாக இருக்கக்கூடிய அந்த பரலோக வீட்டை குறித்ததான எதிர்பார்ப்பு, வாஞ்சை இந்த பூமியில் நமக்கு உண்டா? உலகத்தையே அனுபவித்து இந்த உலகத்திலே வாழணுங்கிற ஆசை இருக்கா? அல்லது பரலோகத்தை குறித்த வாஞ்சை அனுதினமும் இருக்குதா? தெசலோனிக்கே விசுவாசிகள், பிலிப்பிய விசுவாசிகளுடைய வாஞ்சையெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. தெசலோனிக்கே விசுவாசிகளுடைய வாஞ்சையை, பரலோக வாஞ்சையை குறித்து இன்னொருத்தர் சொல்கிறாங்க. பிலிப்பிய விசுவாசிகளோடு சேர்ந்து பவுல் சொல்கிறாரு, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பரலோக வாஞ்சை இருக்கிறதா? 6 வசனத்திற்குள்ளாக இம்மையில் தொடங்கி மறுமையில் முடியக்கூடியது, கல்வாரி சிலுவையில் தொடங்கி சீயோன் மலையில் முடிகிறது. 22ஆம் சங்கீதம் கல்வாரி மலை என்று சொன்னால், 24ஆம் சங்கீதம் கர்த்தருடைய பர்வதம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? பரலோகம். இந்த 2 மலைகளுக்கு இடைப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் தான். 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பள்ளத்தாக்கின் அனுபவம். இந்த பள்ளத்தாக்கிலே என்ன இருக்கும்? 2 மலைகளுக்கு இடையில் இருக்கிற பள்ளத்தாக்கில் பார்த்தீங்கன்னா புல்வெளி இருக்கும், நல்ல நீரோடைகள் இருக்கும், செழிப்புள்ள பகுதி இருக்கும். ஆபத்தான பகுதியும் அதுதான். ஆடுகளுக்கு ஆபத்தான பகுதியும் அதுதான். வனாந்திர அந்த பள்ளத்தாக்கிலே ஆடுகளை பட்சிக்கக்கூடிய ஓநாய்களும் கரடிகளும் சிங்கங்களும் இருக்கக்கூடிய மரண பள்ளத்தாக்கு அது. ஆனால் இந்த பள்ளத்தாக்கின் நடுவாக இங்கே தொடங்கி இங்கே கொண்டு போகிறார்.
கல்வாரி சிலுவையில் தொடங்கி கர்த்தருடைய பர்வதம் வரைக்கும் நடத்தக்கூடிய பள்ளத்தாக்கின் அனுபவம் சாதாரணமான சங்கீதமா இது? கடைசியாக இந்த வசனத்தை சுருக்கமாக வேறு விதத்தில் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது வசனம், நிறைவாய் நடத்தும் மேய்ப்பர், தேவைகளை அறிந்துள்ள மேய்ப்பர், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தரும் மேய்ப்பர், ஆற்றி தேற்றும் மேய்ப்பர், நல்வழியில் நடத்தும் மேய்ப்பர், தீமை நின்று காக்கும் மேய்ப்பர், நித்திய வீட்டில் சேர்க்கும் மேய்ப்பர். இந்த மேய்ப்பர் என் மேய்ப்பர். கர்த்தர் என் மேய்ப்பர். உங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறாரா? யாருக்காகிலும் இங்கே இருக்கிறவர்களே கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்னு சொல்ல முடியாதவர்கள் யாராகிலும் இருந்தால், எனக்கு தெரியாது இங்கே யாரும் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பீர்கள்னா, இன்றைக்கு இந்த அனுபவம் உங்களுக்கு சொந்தமாக வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இம்மைக்குரிய எதுவும் நம்மை திருப்திப்படுத்தாது. நித்திய ஆசீர்வாதங்கள், பரலோக நன்மைகள், கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருக்க இருந்தோமானால் அந்த பரலோக நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நம்மை திருப்திப்படுத்தும். இம்மைக்குரிய எதுவும், இந்த உலகத்தில் எதுவும் மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணமோ, செல்வமோ, செல்வாக்கோ, படிப்போ, பட்டமோ, பதவியோ எதுவும் மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. மனிதன் வெறுமையாக திரும்ப வேண்டும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை குறித்து ஒரே ஒத்த வார்த்தையில் சொல்கிறாரு பிரசங்கி. என்ன திரும்ப சொல்கிறாரு? சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது எல்லாம், சூரியனுக்கு கீழே உள்ளதெல்லாம் மாயை. இந்த உலகத்துக்கு சூரியனுக்கு கீழாக அனுபவிக்கும் எதுவும் மனிதனுக்கு எல்லாம் ஒன்றும், கடைசியாக அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிப்பாங்க. கடைசியில் உயிர் மூச்சு விடுகிற நேரத்தில் வெறுமையாக திரும்புவார்கள். அந்த பெருமூச்சு விடும் பொழுது, அந்த உயிர் பிரிகிற நேரத்தில் ஒரு திருப்தியற்ற, ஒரு 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 எதிர்நோக்குதல் இல்லாத, நம்பிக்கையற்ற நிலைமையில் அந்த வாழ்க்கை முடிவடையும். ஆனால் விசுவாசிகளுடைய வாழ்க்கை எப்படி? நம்பிக்கையோடு ஜீவிக்கிறோம். ஜீவனுள்ள நம்பிக்கையோடு வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இது ஒரு உறவிலே தொடங்கின சங்கீதம், உறவாடுதலிலே அனுதின அனுபவத்தில் தொடர்கிற சங்கீதம். ஒருவேளை உறவு தொடங்கியிருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு இரட்சகராக இருக்கலாம், ஆண்டவராக இருக்கலாம். ஆனால் அனுதின ஜீவியம் கரெக்டாக எப்போதும் இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில் அனுதினம், ஒருவேளை இந்த அனுதின ஜீவியத்தில் பல நேரங்களில் மேடு வெள்ளங்கள், குறைவுகள் வரலாம், விட்டு போன அனுபவங்கள் வரலாம். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது, அவைகள் என் பின் செல்கிறதுங்கிற நம்ம ஆண்டவர் வார்த்தையின் பின்னாக அனுதினமும் நாம் போகிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய குறைவுகளை சரி செய்வோம், திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வாசல், என் வழியாகி ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நாம் ரட்சிப்பின் அனுபவத்தில் மேய்ச்சலும் கண்டடைவோம், சந்தோஷத்தை அடைவோம். இம்மையிலும் மறுமைக்கு உரிய சந்தோஷத்தை தருவார். ஆகவே இந்த பூமியில் நான் வாழும் பொழுது சந்தோஷமும் திருப்தியுமாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். திருப்தியற்ற வாழ்க்கை அல்ல, திருப்தியுள்ள வாழ்க்கை வாழும். திருப்தியுள்ள வாழ்க்கை, மனோ திருப்தி, மன ரம்யமோ நித்திய விருந்து. தினமும் விருந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் அப்படி இருக்கிறது இல்லை. என்னுடைய வாழ்க்கையை சேர்த்தியே நான் சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் துக்கத்தை அனுபவிக்கிறோம், துயரப்படுகிறோம், துன்பப்படுகிறோம். அந்த துன்பத்தில் துயரமும் சேர்ந்து மூழ்கி போகிறோம். ஆனால் அது நிலைக்காது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கர்த்தரை தேடி வருவோம், மறுபடியும் திருப்தி அடைஞ்சிருவோம். அப்படியாக கர்த்தர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அவருக்குள்ளாக நாம் நம்மை திடப்படுத்திக் கொள்வோம். கர்த்தரை தொடர்ந்து பின் சொல்வோம். அவர் நம் நல் மேய்ப்பராக இருக்கிறார். நம்ம இறுதி வரை பரலோகத்தில் சேர்க்கும் வரைக்கும் அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். மேய்ப்பனை போல் அவர் தமது மந்தையை மேய்க்கிறார். மெதுவாய் நடத்துகிறவர். அவசரப்பட்டெல்லாம் கொண்டு போக மாட்டார். திடீர்னு நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறோம். எங்கள் அம்மாட்ட நான் சின்ன வயசுலேயே சொல்லுவேன், எல்லாரும் வேகமாக முன்னேறிடுறாங்களே, சீக்கிரமாக முன்னேறிடுறாங்களே. நமக்கு தெரிஞ்சிருந்தவங்கலாம் எல்லாரும் வேகமாக போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கை அப்படி போகலையே, ஆதங்கப்படுறோம். இல்லை, கர்த்தர் நம்மை மெதுவாய் நடத்துகிறவர். அவர் கரவலாடுகளை மடியிலே சுமந்து கொண்டு, தம்முடைய ஆட்டுக்குட்டிகளை தமது மடியிலே சுமந்து கொண்டு கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறவர். அவருக்கு தெரியும், ஆடுகளை வேகமாக நடத்திட்டாக்க ஒரு நாளாகிலும் வேகமாக நடத்தினா அவைகள் எல்லாம் மாண்டு போகும். யாக்கோபை விட நல்ல மேய்ப்பர் அல்லவா? தாவீதை விட நல்ல மேய்ப்பர் அல்லவா? அவருடைய கரத்துக்குள்ளாக ஆடுகளாக நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை நித்தம் நடத்துவார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.